வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி ஒரு டெம்பிள் vlog தான் பார்க்க போகிறோம். இது கேரளாவில் இருக்க ஃபேமஸான டெம்பிளில் ஒன்று தான் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் டெம்பிள். இந்த டெம்பிள் கொச்சினில் தான் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து மொத்தம் 25 கிலோமீட்டர் தான் இந்த கோயிலுக்கு போகிற தூரம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வந்துடலாம். மேலே ஒரு கோயில் இருக்குது, கீழே ஒரு கோயில் இருக்குது. மேலே இருக்க கோயில் இப்போ கட்டினது, கீழே இருக்க கோயிலில் இருக்க சாமி சுயம்புவாக உருவானது. மேலே இருக்க சாமி காலையில் சரஸ்வதியாகவும், மத்தியானம் மகாலட்சுமியாகவும், சாயந்தரம் துர்க்கையாகவும் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. சாயந்தரம் நேரத்தில் போனீங்கன்னா ஃபுல்லாக விளக்கு வச்சு இந்த கோயில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கீழே இருக்க கோயிலில் நட சாத்தினதுக்கப்புறமா குருதி பூஜைன்னு பண்ணுவாங்களாம். அந்த மஞ்சள் சுண்ணாம்பு வச்சு இந்த ரத்த மாதிரி கலரில் அந்த பூஜை பண்ணுவாங்களாம். அந்த பூஜையில் இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க, இந்த பேய் பிடிச்சவங்க, இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் சொல்கிறாங்களா, அதில் அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெடி வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மளுக்கு நேரம் சரியில்லை, ஏதாவது தடங்களாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வெடி வாங்கி நம்ம பேர் நட்சத்திரம்லாம் எழுதி வச்சுட்டோன்னா 40 ரூபா தான் அதோட டிக்கெட்டு. அதை வெடிப்பாங்களாம். அந்த தோஷம் அந்த மாதிரிலாம் சரியாக போகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே கயர், மந்திரிச்ச கயர்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் கட்டினாலும் பயம் அதெல்லாம் நீங்கும்னு சொல்கிறாங்க. 6 மந்த் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இங்கே சோட்டானிக்கரை கோயில் கூட்டிகிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏன் இந்த கோயிலில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க? குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது நல்லா ஜீரணமாகும், எந்த நோய் நொடி இல்லாமல் அவங்க இருப்பாங்க அப்படின்றதுக்காக, ஒரு நம்பிக்கைக்காக இந்த மாதிரி கோயிலில் கொண்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. 2வது இங்கே துலாபாரம் கொடுக்குறாங்க. பாலாரிஷ்ட தோஷம் இருக்கிற குழந்தைங்களுக்கு எடைக்கு எடை வெல்லம் கொடுத்தோன்னா அந்த தோஷம் நீங்குன்றது சொல்கிறாங்க. இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வரும்போது இந்த பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டோம்.